டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். டெல்லி தீன் தயாள் உபாத்யாயா மார்க் பகுதியில் திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயம் கட்டப்பட்டுள்ளது. 8000 சதுர அடியில் 3 தளங்களுடன் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலக திறப்பு விழா சனிக்கிழமை நடைபெற்றது. இதையொட்டி அலுவலகம் முன்பு இருந்த கட்சி கொடியை ஏற்றி வைத்த மு.க.ஸ்டாலின் பின்னர் திமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் முரசொலி மாறன் அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர். தொடர்ந்து ஏஎஸ் பன்னீர்செல்வம் எழுதிய கருணாநிதி எ லைஃப் என்ற புத்தகத்தை இந்து என் ராம் வெளியிட சோனியா காந்தி பெற்றுக்கொண்டார். ஜெயரஞ்சன் எழுதிய எ திராவிடியன் ஜேர்னி என்ற புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற தலைவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். மூன்றாவது தளத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் நூலகத்தை சோனியா காந்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முன்னதாக திமுக அலுவலகத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அறிஞர் அண்ணா சிலையை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும், கருணாநிதி சிலையை டி.ஆர். பாலுவும் திறந்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தேநீர் விருந்து வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சோனியா காந்தி, சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, ஃபரூக் அப்துல்லா மட்டுமின்றி சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவ், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், ஹர்சிம்ரத் கவுர் பாதல் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிஜு ஜனதா தளம் சார்பில் அமர் பட்நாயக், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் மகுவா மொய்த்ரா, அபரூபா போடர், தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்கள் ரவீந்திரகுமார், ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதனால் திமுக அலுவலகம் அமைந்துள்ள தீன் தயாள் மார்க் பகுதியே விழாக்கோலம் பூண்டிருந்தது. இந்தியாவில் பல மாநிலங்களில் பிறை தெரிந்ததை அடுத்து புனித ரமலான் நோன்பு இன்று துவங்கியது. இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலானில் இஸ்லாமியர்கள் நோன்பிருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் பிறை தென்பட்டதை அடுத்து அந்நாட்டில் இஸ்லாமியர்கள் நோன்பை துவங்கியுள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று பிறை தென்பட்டது. இதனையடுத்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர். இன்று முதல் நோன்பை துவங்குவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பிறை காணப்பட்டது. இதனிடையே தமிழ்நாட்டிலும் இன்று நோன்பு துவங்கும் என்று தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம்.